ஃபைனலி பல மாத காத்திருப்புக்கு பிறகு ரெட்ரோ படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் உண்மை சொல்ல போனோம்னா நல்லாவே இருந்துச்சு. ரெட்ரோ படம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெய்லரும் இருந்துச்சு. படமும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபார்மேட்டில் தான் எடுத்திருப்பாங்க. ராம் சரண் உப்பெண்ணா படத்தை டைரக்ட் பண்ண புஜிபாபு சன்னா டைரக்ஷனில் அவருடைய 16வது படமான பெத்தி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அந்த படத்தில் புதுசாக ஒரு ஹீரோயின் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது யாரு என்ன அப்படிங்கிறத பார்த்தாரலாம். இந்த படத்தில் ஜான்வி கபூர், சிவராஜ்குமார், ஜெகபதி பாபுலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தில் ஸ்பெஷல் சாங் ஒன்றுக்கு டான்ஸ் ஆடுறதுக்காக காஜல் அகர்வால் கிட்ட அப்ரோச் போயிட்டு இருக்கான். மொத்தத்தில் படத்தில் ஒரு மசாலா ஐட்டம் சாங் கன்ஃபார்ம். குட் பேட் அக்லி படத்தில் அஜித்துக்கு பயனா நடிச்சிருந்த கார்த்திகேய தேவ் அப்படிங்கிறவர் தெலுங்குல ரிலீஸ் ஆன சலார் படத்தில் பிருத்திவிராஜோட இளம் வயது கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா எம்புரான் படத்திலையும் நடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்ப கூலி படத்திலையும் நடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. குட் பேட் அக்லி படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி படம் இது வரைக்கும் 200 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. பேட் அக்லி படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் சுமார் 90 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம் நெட்ஃபிளிக்ஸ். படம் வர மே 9 இல்ல 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு. கேபிவி பாலா ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோ ஒரு படத்தில் நடிக்க போறாராம். இது பத்தி அபிஷியலா போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. இந்த படத்தை ஷெரீஃப் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்றாரு. நமிதா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க ஹீரோயின் ரோல் பண்றாங்களாம். ரெட்ரோ படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பூஜா ஹெக்டே ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில ரெட்ரோ படத்துல சூர்யா ஒரு பாட்டு பாடி இருக்காராம். இது வரைக்கும் 3 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. 4வது பாட்டா லவ் டீடாக்ஸ் அப்படிங்கிற பாட்டை சூர்யா அவருடைய சொந்த குரல்ல பாடி இருக்காராம். இந்த பாட்டுக்கு தான் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல ஸ்டேயா டான்ஸ் ஆடி இருக்காங்களாம். மிர்ச்சி சிவா ஹீரோ நடிச்சிருக்க சுமோ படம் வர ஏப்ரல் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஹோ சிமின் அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரியா ஆனந்த் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. 2021 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படம் கொரோனா காரணங்களால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை ஏப்ரல் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டடா போஸ்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துடைய தீம் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.